நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு செம்ம கறி விருந்து வீடியோ. சொந்த பந்தங்களோடு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம்தான். அதுவும் என் தம்பி வீட்டில் எல்லாரும் கூட சந்தோஷமாக உட்காந்து ஒரு கறி விருந்தை நான் சாப்பிட்டேன். அதை பற்றிய ஒரு விளாக் தான் இது. இந்த கறி விருந்தில் அட்டகாசமான மட்டன் பிரியாணி, சூப்பரான தந்தூரி சிக்கன், அதை தவிர சும்மா அமக்கலமான சிக்கன் 65, கூடவே முட்டை, கடைசியாக டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீம்ட்டு அற்புதமான ஒரு கறி விருந்தாக இது அமைஞ்சது. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன்லாம் நாம் எங்கே வாங்கினோம்னா தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற இரும்புலியூரில் இருக்கிற AGS பிரியாணி அப்படின்ற இந்த கடையில் தான் வாங்கினோம். இந்த AGS பிரியாணி ரொம்ப பாப்புலர். நீங்கள் பெருங்களத்தூர்லேருந்து தாம்பரம் போகிற வகையில் இரும்புலியூரில் லெஃப்ட் சைடில் பிரிட்ஜு தாண்டினதுக்கு அப்புறமா இந்த AGS பிரியாணி சென்டர் வரும். இந்த இடத்துல ஒரு சைடில் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் அவங்களுடைய டெலிவரி அவுட்லெட் இருக்குது. நம்ம இந்த AGS பிரியாணி உள்ள நுழையும் போதே அமக்கலமான ஒரு வாசனை. அப்போ தான் தம் உடைச்சி சுட சுட சிக்கன் பிரியாணி இறக்கியிருக்கிறாங்க. நான் இங்கே போகும்போது மணி கிட்டத்தட்ட 12. அப்போவே நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு ஸ்விக்கிலேருந்தும் ஜொமேட்டோலேருந்தும் வந்திருக்கு. அதெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஃபேமிலியும் தம்பி ஃபேமிலியுமா சேர்த்து கிட்டத்தட்ட 8 பேர். அதுக்காக நாங்கள் ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் போடலான்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே ரேட் எல்லாமே ரொம்ப நாமினலாக இருக்குங்க. சென்னையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேட் குறைவுனே சொல்லலாம். நாங்கள் 4 to 5 பீப்புளுக்கான மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அது 1350 தாங்க. ஆர்டர் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண பிறகு எங்களுக்கு இந்த மாதிரி பக்கெட்டில் மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க. 4 to 5 கிட்டத்தட்ட 8 பேர் நாங்கள் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி தான் இங்கே குவான்டிட்டி இருக்குது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மட்டன் பிரியாணி இந்த பக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அது கூடவே முட்டை கொடுத்துருக்குறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும். இந்த மட்டன் பிரியாணி கூட அவங்க சிக்கன் 65 கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 7 பீஸ் கொடுத்தாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 5 பீஸ் கேட்டு வாங்கியிருந்தோம். அதை தவிர அடிஷ்னலாக தந்தூரி சிக்கன் ஒரு ஃபுல்லும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். சாப்பிட்றதுக்காக 8 வாழை இலையும் கேட்டு நான் அங்கிருந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே ஓப்பன் பண்ணி கமன் சூப்பர் வாசனையில் இருக்குது. எல்லாமும் சூடாகவும் இருக்குது. எல்லா பேக்கெட்டுகளையும் ஓப்பன் பண்ணிவிட்டு வாழை இலையெல்லாம் நல்லா கழுவிட்டு அப்புறம் வாழை இலையில் போட்டு ஒரு ஐட்டமாக வீட்டில் பரிமாற ஆரம்பித்தாங்க. குழந்தைகளோடும் எல்லா சொந்தக்காரங்களோடும் நாங்கள் உட்காந்து ஒரு ஐட்டமாக டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்வீட்டுக்கு அவங்க பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. அதை தவிர கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடின்ட்டு அதுவும் கொடுத்துருந்தாங்க. கூடவே சூப்பரான ஒரு லெக் பீஸ் தந்தூரி சிக்கன் 65, முட்டையோட அமக்கலமாக மணக்க மட்டன் பிரியாணி என்னுடைய வாழை இலையில் வச்சாங்க. இந்த AGS பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்னாலும் நான் சாப்பிட்றது இப்போ தான் முதல் முறையாக சாப்பிட்றேன். அருமையான டேஸ்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க கொடுத்த 65ம் அட்டகாசங்க. நல்ல மொறுன்னு இருந்தது. அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருந்தது. பிரியாணி பீஸ் எல்லாம் பஞ்சு மாதிரி அழகாக வந்திருந்தது. பிரியாணிக்கான அரிசியோ நல்ல நீளமாக இருக்கும் போல இருக்கு. ஒரு பருக்கையும் நல்ல நீளமாக ரொம்ப வாசனையாக இருந்தது. ஒரு அருமையான பிரியாணிங்க இந்த மட்டன் பிரியாணி. எல்லா நான்வெஜ் ஐட்டங்களையும் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு முடித்த பிறகு கடைசியாக டெசர்ட்டுக்கு அருண் ஐஸ்கிரீம் அமக்கலமாக இருந்ததுங்க. அந்த பிரியாணி சாப்பிட்டு முடித்த பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கான அந்த ஒரு ஃபீல். ஒரு குடும்பமாக எல்லாரும் ஒன்றா உட்காந்து இந்த பிரியாணி விருந்து சாப்பிட்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்கனாமிக்கல். நாங்கள் வாங்கினது 4 to 5 பீப்புள் சாப்பிட்ற மட்டன் பிரியாணி, அது 1350 ரூபா. ஆனால் 8 பேர் தாராளமாக சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சமே இருந்ததுங்க. பக்கெட் பிரியாணிலே சிக்கன் 65 முட்டையும் வந்ததுனால அந்த காஸ்ட்டும் நம்மளுக்கு மிச்சம். பக்கெட் பிரியாணி தவிர நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணது அந்த தந்தூரி சிக்கன் தாங்க. அந்த ஃபுல்லும் ரொம்ப காஸ்ட்லிலாம் ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் GST ரோடு வழியாக பயணம் பண்ணுறீங்கன்னா தாராளமாக AGSல பிரியாணி வாங்கி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க, லைக் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.